மைக்ரோவேவ்க்கு வாய் மட்டும் இருந்திருந்தா கதறி கதறி எழுதிருக்கும். நான் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்த்துட்டு குக்கீஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஒன்று பண்ணேன், அது ஒன்று வருது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஃபைனல் ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னு தெரியும். குக்கீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல பாலில் கொஞ்சம் சாஃப்ரானை கலந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் 1 கப் அளவுக்கு மைதாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் பேட்டரி நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே தான் இருக்க ஃபன்னே. அகெயின் 1 கப் அளவுக்கு மைதாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தான் மிச்சம் வச்சா எதுவுமே பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக சாஃப்ரான் கலந்த மில்க் இருந்துச்சு, அதையும் சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு போல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேக் டெக்கோர் பண்ணுற பேக் வாங்கியிருந்தேன். அது யாரும் யூஸ் பண்ணுற மாதிரி தெரில சார், நம்மளாவது யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி அதில் நம்ம ரெடி பண்ண பேட்டரை ஊற்றி பூ டிசைனில் குக்கீஸ் பண்ணலான்னு நான் ஒரு டிசைன் போட அது ஒரு டிசைன் வருது. ப்ரொஃபஷனலுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி போட்டுட்ருந்தேன். ஆனால் ஃபைனலாக ஒரு ரிசல்ட் வந்துச்சு பாருங்கள். எங்கடா கிணத்த காணோன்ற மாதிரி டிசைனே காணோம், எல்லாமே சப்ப சப்பையாக வந்துருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பை.